الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن المجيد وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فقلت استغفروا ربكم إنه كان غفارا. صدق الله العظيم. وقال نبينا حبيبنا سيدنا رسول الله صلى الله عليه وسلم: من أكثر من الاستغفار جعل الله له من كل هم وفرجا ومن كل ضيق مخرجا ورزقه من حيث لا يحتسب. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நபி அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், இறைநேசர்கள், நல்லோர்கள் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, சில நாட்களுக்கு முன்னால் ரமலானை எதிர்பார்த்தவர்களாக, ரமலானுக்காக காத்திருப்பவர்களாக நாம் எல்லாம் இருந்து கொண்டிருந்தோம். ரமலான் நம்மை அடைந்து முதல் 10 வரை கடந்து சென்று விட்டது. முதல் 10 ரஹ்மத்துடைய 10ஆக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கி இருக்கிற இந்த ரஹ்மத்தை முழுவதுமாக அனுபவிக்கிற பாக்கியத்தை வழங்குவோனாக. ரமலான் முதல் 10 செய்த நல் அமல்களை, நாம் செய்த நோன்புகளை, நாம் செய்த தான தர்மங்களை, நாம் செய்த நல் அமல்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 2ஆம் 10 நம்மிடத்திலே வந்திருக்கிறது. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள்: யார் ரமலான் மாதத்தில் 2ஆம் 10 அடைந்து அந்த 10 பாவ மன்னிப்பு கேட்கவில்லையோ அவனே நஷ்டவாளி என்பதாக அண்ணலின் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். இந்த உலகத்திலே எந்த மனிதராக இருந்தாலும் சரி, பாவமே செய்யவில்லை, நான் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் எந்த தவறும் செய்ததில்லை, எந்த பாவமும் செய்ததில்லை, அல்லாஹ்வுக்கும் நான் மாறு செய்ததில்லை, அல்லாஹ் படைத்த படைப்பான மனிதனுக்கும் நான் மாறு செய்யவில்லை என்பதாக எந்த மனிதரும் இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள்: குல்லு பனி ஆதம கத்தாவூன். ஆதமுடைய சந்ததிகள் எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். வகைரு கத்தாயீன அத்தவ்வாபூன். பாவம் செய்பவர்களில் யார் சிறந்தவர்கள் என்று சொன்னால், தான் செய்த பாவத்திற்காக மனம் வருந்தி, மனம் கவலைப்பட்டு, வருந்தி அழுது யார் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்பதாக அண்ணன் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். நமக்கு நாம் தெரிந்த ஒரு சம்பவம் தான். நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் கடும் பஞ்சத்திலே, கடும் பசியிலே, மழை இறங்காமல் வறட்சியிலே வாடி போய் இருந்தார்கள். கால்நடைகள் எல்லாம் செத்து மடிய ஆரம்பித்தது. எல்லா மக்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து, மூசாவே, மழை இல்லாமல் இருக்கிறோம், எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே நீங்கள் துஆ செய்யுங்கள் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்டார்கள் அவருடைய மக்கள். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள்: யா அல்லாஹ், என்னுடைய சமூக மக்கள் எல்லாம் பசியோடு பஞ்சத்தோடு
மழை இல்லாமல் இருக்கிறார்கள். யா அல்லாஹ், அந்த மக்களுக்கு நீ மழையை இறக்கி கொடு என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், மூசாவே, உன்னுடைய சமூக மக்களை எல்லாம் ஒரு மைதானத்திலே கொண்டு வந்து நிறுத்தி என்னிடத்திலே கரமேந்தி நீங்கள் துஆ செய்யுங்கள், நான் மழையை இறக்கி தருகிறேன் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூக மக்களை எல்லாம் ஒன்று கூட்டினார்கள். எல்லா சிறியவர்கள் இருந்து பெரியவர்கள் வரை கால்நடைகள் முழுவதும் ஒரு மைதானத்திலே ஒன்று கூட்டி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். ஆனாலும் மழை வரவில்லை. மக்கள் எல்லாம் மூசாவை எதிர்பார்த்தவர்களாக பார்த்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ், நீதான் என்னுடைய மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி துஆ செய்ய சொன்னாய், ஆனால் மழை இறங்கவில்லை. யா அல்லாஹ், இந்த மக்கள் இவர் பொய்யான நபின்னு சொல்லிடுவாங்க. யா அல்லாஹ், இதற்கு காரணம் என்ன என்பதாக அல்லாஹ்விடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். அல்லாஹ் சொன்னான், மூசாவே, இந்த கூட்டத்திலே ஒரு பாவி ஒருவன் இருக்கிறான். பல நாட்களாக பல வருடங்களாக பாவம் செய்த ஒரு பாவி இருக்கிறான். அவன் இந்த கூட்டத்தை விட்டு வெளியேறினால்தான் நான் மழையை இறக்கி கொடுப்பேன் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாம் கடும் கோபம் கொண்டு சமூக மக்களை பார்த்து சொன்னார்கள், இந்த கூட்டத்திலே ஒரு பாவி இருக்கிறார். அந்த பாவி இந்த கூட்டத்தை விட்டு வெளியேறினால்தான் அல்லாஹ் மழை இறக்குவான். அவ்வளவு கூட்டத்துக்கும் மத்தியிலே அந்த பாவி விளங்கிக் கொள்கிறான், அல்லாஹ் என்னத்தான் சொல்றான் அப்படின்னு. யா அல்லாஹ், அந்த பாவி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தான், யா அல்லாஹ், இத்தனை கூட்டத்திற்கு முன்னாடி என்னை நீ கேவலப்படுத்தி விடாதே யா அல்லாஹ், என்னை நீ இழிவுபடுத்தி விடாதே யா அல்லாஹ், நான் மனம் முகர்ந்து உன்னிடத்திலே தௌபா செய்கிறேன் என்பதாக அவனுடைய கண்ணில் இருந்து ஒரு கண்ணீர் துளி இந்த பூமியிலே விழுவதற்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விண்ணில் இருந்து மழை துளி பூமியிலே இறக்கி வைத்தான். ஆச்சரியமாக இருந்தது மூசா நபிக்கு. யா அல்லாஹ், இந்த பாவி இந்த கூட்டத்தை விட்டு வெளியேறவே இல்லை, ஆனால் உன்னுடைய அருள்மழையை நீ இறக்கி விட்டாயே, என்ன காரணம் யா அல்லாஹ்? அல்லாஹ் சொன்னான், மூசாவே, அந்த அடியான் என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தௌபா செய்து விட்டான். அதனால் நான் நம்முடைய பாவத்தை மன்னித்து என்னுடைய அருள்மழையை நான் இறக்கி விட்டேன் உன்னுடைய பூமியிலே அப்படின்னு. மீண்டும் அல்லாஹ்விடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், யா அல்லாஹ், அந்த மனிதர் யார் அப்படின்னு எனக்கு காட்டிக் கொடு யா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வற்றா கருணை உள்ளவன், மன்னிக்கும் மாண்பாளன். அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சொன்னான், மூசாவே, அவன் பாவம் செய்யும் பொழுது கூட, அவன் எனக்கு துரோகம் செய்யும் பொழுது கூட, அவன் எனக்கு மாறு செய்யும் போது கூட, இவன்தான் உங்களுக்கு நான் காட்டித்தரேன். ஆனால் இன்றைய நாளிலே எனக்கு பிடித்தமான அடியாராக, எனக்கு ரொம்ப நேசம் பிடித்த அடியானாக அவன் மாறிவிட்டான் என்பதாக அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லி காட்டினார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சற்று யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஹராமான பார்வைகளை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். உள்ளமெல்லாம் துருப்பிடித்தவர்களாக நாம் எல்லாம் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பாவம் செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய அடியார்களாக நாம் எல்லாம் இருக்கிறோம். யோசித்து பாருங்கள், ஒரு நாள் கூட அல்லாஹ் நம்மை ஒதுக்கவில்லை. ஒரு நாளும் கூட அல்லாஹ் நம்மை ஒரு இடத்திலே கேவலப்படுத்தவில்லை இவன் பாவி என்பதாக. ஒரு நாளும் கூட அல்லாஹ் நம்மை துரோகி என்பதாக பட்டம் சூட்டவில்லை என்று சொன்னால், எந்த அளவு அல்லாஹ் நம் மீது நேசம் வைத்திருக்கிறான், அன்பு வைத்திருக்கிறான் என்பதாக நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், யார் ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறார்களோ, அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தௌபா செய்கிறார்களோ,
ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ஹம்மின் வ ஃபரஜா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஒவ்வொரு கவலைகளையும் நீக்கிறான். இன்னைக்கு கவலையே இல்லாத மனிதனை சொல்ல முடியாது. குடும்பத்துல கவலை, உடல் ரீதியான கவலை, வியாபார ரீதியான கவலை, இப்படி பல்வேறு விதத்திலே மனிதன் கவலைகளிலே இருக்கிறார். யார் ஒருவர் அதிகமாக இஸ்திக்ஃபார் தௌபா செய்கிறார்களோ அல்லாஹ் அவருடைய கவலைகளை நீக்குகிறார். வமின் குல்லி லையிகின் வ மஹ்ரஜா. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நெருக்கடியான வாழ்க்கைகளை நீக்குகிறார். இன்னைக்கு எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் நெருக்கடியா இருக்குது. படத்துல பரக்கத்து இல்ல, ரிஸ்க்ல பரக்கத்து இல்ல. அதிகமாக தௌபா செய்பவர்களுக்கு அவனுடைய வாழ்க்கைகளிலே நெருக்கடிகளை அல்லாஹ் நீக்கி தருகிறார். அவன் எதிர்பார்க்காத விதத்திலே, அவன் எண்ணியும் கூட பார்க்க மாட்டான், அந்த விதத்திலே அல்லாஹ் தஆலா ரிஸ்க்குகளை, வாழ்வாதாரத்தை வழங்குகிறான் என்பதாக அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அதிகமாக தௌபா செய்பவர்களுக்கு அவருடைய கவலைகளை நீக்குகிறான், வாழ்க்கையிலே உள்ள நெருக்கடிகளை நீக்குகிறான், அவருடைய வாழ்க்கையிலே உள்ள வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்தி கொடுக்கிறான் என்பதாக அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு ஒவ்வொரு மதங்களிலும் பார்க்கலாம், பாவ மன்னிப்பு எப்படியெல்லாம் கேட்கிறாங்க, எப்படியெல்லாம் அந்த சமூகம் இருக்கிறது என்பதாக நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஒரு இந்துக்களை எடுத்துக் கொள்ளலாம். அவன் பாவ மன்னிப்பு கேட்கிறான் என்று சொன்னால் ஒரு 100 தேங்காய அந்த தெய்வத்து பக்கத்தால இருந்து உடைத்துக் கொள்வான். இப்படி உடைச்சிட்டா என்னுடைய பாவம் எல்லாம் அந்த கடவுள் மன்னிச்சிருவார். அடுத்ததான் என்ன பண்ணுவாரு, ஒரு 1000 ரூபாய் அந்த உண்டியில போட்டுருவாரு. போட்டா என்னுடைய பாவம் எல்லாம் அந்த கடவுள் மன்னிச்சிருவாரு. இன்னும் போய் அந்த கங்கையில போய் நீர்ல போய் அப்படியே மூழ்குவாங்க. அப்படியே அந்த கங்கையில போய் அந்த தண்ணியில மூழ்கினா பாவம் எல்லாம் கரைந்து விடும் என்பதாக ஒரு கேலி கூத்தாக அவர்களுடைய வழக்கில இருக்குது. இது இந்துக்களுடைய வழிமுறையா இருக்குது. கிறிஸ்துவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த குருமார்களிடத்துல போய் அவன் செய்த எல்லா பாவங்களையும், செய்யக்கூடிய எல்லா பாவங்களையும் போய் சொல்லுவான். இந்தந்த நேரத்துல நான் இப்படியெல்லாம் பாவம் செஞ்சுட்டேன், இப்படியெல்லாம் தவறு செஞ்சுட்டேன், இப்படியெல்லாம் நடந்து கொண்டுட்டேன் அப்படின்னு போய் அந்த குரு போய் சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணுவார், இயேசு உன்னுடைய பாவம் எல்லாம் மன்னித்து விடுவார், கர்த்தர் உன்னுடைய பாவம் எல்லாம் மன்னித்து விடுவார் என்பதாக அவங்களுடைய தோரணையிலே சொல்லுவார்கள். இப்படிதான் அவருடைய பாவ மன்னிப்பு இருக்கிறது. ஒரு குரு, ஒரு மத குரு ஒரு கிறிஸ்துவ ஆலயத்திலே ஒரு சொற்பொழிவை ஒன்று நடத்துறார். ஒரு பயான் நிகழ்ச்சி நடத்துறார். மக்கள் எல்லாம் திரண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த மத குரு சொல்லுகிறார்கள், நீங்கள் எல்லாம் பாவிகளாக இருக்கிறீர்கள், அதிகமாக இவர்களுடைய கோப பார்வை உங்களிடத்திலே இருக்கிறது. அந்த கோப பார்வையை விட்டும் நீங்கள் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் பாவ மன்னிப்புன்னு என்ற ஒரு சீட்டு இருக்குது. மத குரு சொல்றாரு, பாவ மன்னிப்புன்னு என்ற ஒரு சீட்டு இருக்கிறது. அந்த சீட்டினுடைய விலை 50 ரூபாய். நீங்க என்கிட்ட அந்த சீட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பாவங்களை எல்லாம் கர்த்தர் மன்னிச்சிருவாரு. அப்படிங்க அந்த சீட்டை மத குரு விட்டு இருந்து வாங்கிட்டா அந்த பாவம் எல்லாம் கர்த்தர் மன்னிச்சிருவாருன்னு சொல்லி கூட்டம் குவிகிறது. ஒவ்வொரு நபரும் ஒரு சீட்டை வாங்கிக்கிறாங்க. அப்படியே லைனா நிக்கிறாங்க. 50 ரூபாய் ஒரு சீட்டு, அடுத்தால் அப்படின்னு மக்கள் எல்லாம் திரண்டு வந்து அந்த பாவ மன்னிப்புங்கிற சீட்டை வாங்கிட்டு போறாங்க. அந்த கூட்டத்துல ஒருத்தன் வந்தான், எனக்கு 2 சீட்டு கொடுங்கன்னு. அந்த மத குரு கேட்டாரு, என்னப்பா எல்லாரும் ஒரு சீட்டு வாங்கிட்டு போறாங்க, நீ மட்டும் 2 சீட்டு வாங்க வந்திருக்கிற? இல்ல காரணம் உங்களுக்கு பின்னாடி புரியும், இப்ப எனக்கு 2 சீட்டு கொடுங்க. 100 ரூபாய் கொடுத்தான். 2 சீட்டு பாவ மன்னிப்பு சீட்டு கொடுத்துட்டாங்க. பணம் எல்லாம் திரளுகிறது, கட்டுக்கட்டாக பணம். அந்த சபைக்கு வந்த எல்லோரும் அந்த பாவ மன்னிப்புங்கிற சீட்டை வாங்கிட்டு போயிட்டாங்க. கட்டுக்கட்டாக பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த பேக்கில வச்சுக்கிட்டு தன்னுடைய ஊருக்கு கிளம்புறாரு அந்த மத குரு. சிறிது நேரத்திலே அப்படியே ஒருத்தர் குறுக்கால வராரு.
கத்திய காட்டுறாரு, நிறுத்துறாரு. பணத்தை எல்லாம் என்ன கொடு. பார்த்தா அந்த 2 சீட்டு வாங்கினாருல்ல அவருதான். நான் முன்னாடி செஞ்ச பாவத்துக்கு எல்லாம் மன்னிப்பா ஒரு சீட்டு வாங்கிட்டேன். இப்ப செய்யற பாவத்திற்கு ஒரு சீட்டு. அதனால கர்த்தர் என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சுட்டாரு அப்படி. அப்படி ஒவ்வொரு சமூகத்திலேயும் ஒவ்வொரு மதத்திலேயும் பாவ மன்னிப்பு என்பது ஒரு வித்தியாசமான முறையிலே, ஒரு வித்தியாசமான போக்கிலே, ஒரு மனிதனுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு தோரணையிலே இருக்கும். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் என்பது அழகான ஒரு மார்க்கம். பாவ மன்னிப்பு நீ எப்படி கேட்க வேண்டும்? நீ செய்த பாவ சுமையை எந்த மனிதரிடம் நீ இறக்கி வைக்க முடியாது. உன்னை படைத்த இறைவனிடத்தில் மாத்திரம் மட்டும்தான் இறக்கி வைக்க முடியும் என்பதாக நமக்கு இஸ்லாம் மார்க்கம் அழகாக சொல்லி காட்டுகிறது. அது மட்டும் அல்லாமல் ஒரு அடியான் எப்படி பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதாக மார்க்கம் நமக்கு அழகாக சொல்லி காட்டுகிறது. அழகான நிபந்தனைகளையும் விட்டிருக்கிறது. ஒரு மனிதன் செய்த பாவத்திற்காக முதலாக உள்ளச்சத்தோடு உள் தூய்மையோடு இறை அச்சத்தோடு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். முதல் நிபந்தனை அதுதான். ரொம்ப நாளா நீ பாவம் செஞ்சுட்டே இருக்கிற அப்படின்னா உள் அச்சத்தோடு உள் தூய்மையோடு இறையச்சத்தோடு நீ அல்லாஹ்விடத்திலே நீ தௌபா செய்ய வேண்டும். இரண்டாவதாக நீ செய்கிற பாவத்தை நினைத்து இனிமேல் இந்த மாதிரி பாவம் செய்ய மாட்டேன் என்பதாக உறுதிமொழி எடுக்கணும். பெரும் வாயளவுல நான் பாவம் செஞ்சுட்டேன், இந்த இடத்துல இப்படி பாவம் செஞ்சுட்டேன், நீ மன்னிச்சிரியா அப்படி நீ வாய் வார்த்தை வழியா வராம உள்ளத்திலிருந்து இனிமேல் இந்த பாவத்தை என்னால் என் உள்ளம் மூலமாக என் உடல் மூலமாக நான் செய்ய மாட்டேன் என்பதாக நீ நினைக்க வேண்டும். மூணாவதாக நீ செய்த பாவத்திற்காக அல்லாஹ்விடத்திலே கை சேதப்படணும், வருத்தப்படணும், உள்ளம் அழுக வேண்டும். இப்படியெல்லாம் நீ மாற்றினால்தான் தௌபாவை அங்கீகரிக்கப்படும் என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. தௌபா செய்கிற அழகான மாதமாக அழகான நேரமாக அல்லாஹ் நமக்கெல்லாம் வாய்ப்பளித்திருக்கிறார். தௌபாவுடைய வாசல்களை அல்லாஹ் தஆலா திறந்து வைத்து காத்து கொண்டிருக்கிறார். அடியானே, செய்த பாவத்திற்காக என்னிடத்தில் நீ மன்னிப்பு கேள், நான் மன்னிக்கிற தயாரா நிலையில் இருக்கிறேன். நீ கேள், நான் மன்னிக்கிறேன். நீ செய்த சிறிய பாவமாக இருந்தாலும் சரி, பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, நீ இரவில் செய்த பாவமாக இருந்தாலும் சரி, பகலில் செய்த பாவமாக இருந்தாலும் சரி, பகிரங்கமாகவோ மறைமுகமாகவோ நீ எப்படி செய்திருந்தாலும் நீ என்னிடத்திலே அழுது நீ தௌபா செய், பாவங்களை எல்லாம் நான் மன்னிக்கிறேன் என்பதாக அல்லாஹு தாலா எந்த மக்ஃபிரத்துடைய பத்திலே கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அதனால் அல்லாஹு தாலா நாம் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிப்பானாக. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய மகனுக்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசங்களில் ஒன்று, கால லுக்மான் லீபுனிஹி யா புனைய, அருமை மகனே, லா துஅஹிரு தௌபத, நீ தௌபாவை மட்டும் நீ தள்ளி போட்டு விடாது. நாளைக்கு செய்யலாம், நாளைக்கு செய்யலாம், இன்னி நமக்கு நேரம் இருக்குதுல்ல, இன்னி நம்ம வாழ போறோம் இல்ல, அதனால தௌபாவை தள்ளி போட்டுறலாம் அப்படின்னு தௌபாவை நீ தள்ளி போட்டு விடாதே. திடீரென்று உன்னிடத்திலே மௌத்து வந்துவிடும். அதனால் நீ உடனுக்குடனே நீ செய்த பாவத்தை அல்லாஹ்விடத்திலே முறையாடி நீ பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள் என்பதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு அழகான ஒரு உபதேசத்தை செய்துள்ளார்கள் என்பதாக நமக்கு வரலாறுகள் கூறுகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒரு அடியான் ஒட்டகத்திலே பயணம் செய்து கொண்டு வருகிறார். அந்த ஒட்டகத்திலே தண்ணீர் இருக்கிறது, உணவு இருக்கிறது, எல்லா பொருட்களும் இருக்கிறது. அப்படி வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே களைப்பு ஏற்படுகிறது. என்னவென்றால் அந்த ஒட்டகத்தை ஒரு இடத்திலே கட்டி வைத்து சிறிது நேரம் உறங்கி போகி விடுகிறார். திடீரென்று விழித்து பார்த்தால் ஒட்டகம் காணவில்லை என்று சொன்னால் அவர் எப்படி தடுமாறி போகி விடுவார், எப்படி கை சேதப்பட்டு விடுவார்.
கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஒட்டகம் கிடைத்து விட்டால் அந்த மனிதர் எவ்வளவு சந்தோஷப்படுவாரோ அதை விட அதிகமாக அல்லாஹ் தஆலா ஒரு அடியான் பாவம் செய்து கொண்டே இருக்கிறார், பாவத்திலே இருக்கிறார், ஆனால் ஒரு நேரத்திலே தௌபா செய்யும் பொழுது அளவு கடந்து அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான் என்பதாக அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். இன்னல்லாஹ யக்பல் தௌபத்தல் அப்தி, அல்லாஹ் தஆலா ஒரு அடியானுடைய தௌபாவை அங்கீகரிப்பான், ஏற்றுக்கொள்வான். எதுவரை அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பான்? மாலம் யுஸர்ஹிர், அல்லாஹ் தஆலா என் அடியானுடைய ரூஹு அவருடைய தொண்டை குழி அடைகிற வரை அவனுக்கு தௌபாவினுடைய வாசல்கள் எல்லாம் திறந்து கொண்டே இருக்கும். நீ எப்ப வேணா கேட்கலாம், அல்லாஹ் மன்னித்து கொண்டே இருப்பார். ஆனால் மாலம் யுஸர்ஹிர், அவனுடைய சக்கராத்துடைய கடைசி நேரம் வரைக்கும் தவணை வழங்கப்படும். சக்கராத்துடைய நேரத்திலே நீ என்னதான் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தாலும் அல்லாஹ்வுடைய தௌபாவை அங்கீகரிக்க மாட்டார். அதனால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அழகான ஒரு நேரத்திலே, அழகான ஒரு ரமலானுடைய மாதத்திலே, ரஹ்மத்துகள் எல்லாம் இறக்கக்கூடிய நேரத்திலே, அல்லாஹ் அடியானுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிற ஒரு இடத்திலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே நாம் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தை 100ஆக படைத்து வைத்திருக்கிறார். ஒரே ஒரு ரஹ்மத்தை மட்டும் இந்த உலகத்திலே மனிதனுக்கு இறக்கி வைத்திருக்கிறார். அந்த ஒரு ரஹ்மத்தின் மூலமாகத்தான் மனிதன் அன்பு வைக்கிறான், பாசம் வைக்கிறான், நேசம் வைக்கிறான். படைப்புகளும் தன்னுடைய குழந்தைகளின் குட்டிகளின் மீது நேசம் வைக்கிறது, ஜீவராசிகள் நேசம் வைக்கிறது. அப்போ ஒரே ஒரு ரஹ்மத்தை அல்லாஹ் தஆலா இந்த பூமியில இறக்க வச்சிருக்கான். அந்த ஒரு ரஹ்மத்தால நான் எத்தனை பேர்த்த நேசிக்கிறேன், எத்தனை பேர்த்து மேல பாசம் வைக்கிறேன், எத்தனை பேர்த்து மேல பிரிய வைக்கிறேன். ஒரே ஒரு ரஹ்மத். ஆனால் அல்லாஹ் தஆலா மீதி 99 ரஹ்மத்துகளை தன்னுடைய கைவசம் வைத்திருக்கிறார். அல்லாஹ் நம் அடியாறுகளின் மீது, தன்னுடைய அடியாறுகளின் மீது எவ்வளவு இரக்கம் வைத்திருக்கிறார், எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார், எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட இரக்கம் வாய்ந்த அல்லாஹ் இந்த நாளிலே நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது என்னவென்று சொன்னால், என் அடியான் எப்படியாவது பாவ மன்னிப்பு கேட்டு அவன் நல்லடியாரா ஆகிடணும், அவன் நல்ல சீடராக ஆகிவிடணும் என்பதாக அல்லாஹ் நம்மை எதிர்பார்த்தவனாக இந்த மகுஃபிரத்து நமக்கு கிடைத்த பொக்கிஷமாக பரிசாக இருக்கிறது. யாருக்கும் கிடைக்காத பாக்கியத்தை அல்லாஹ் இந்த சமூகத்துக்கு கொடுத்து எப்படியாவது பாவத்தில் இருந்து மீண்டு நீ நல்லவனாக மாறிடு அப்படின்னு நமக்கு கொடுத்திருக்கிறான். இந்த நேரத்திலும் கூட அந்த வாய்ப்பை பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் நம்மை விட ஒரு நஷ்டவாளி, நம்மை விட ஒரு துரதிர்ஷ்டவாளி இந்த உலகத்திலே யாருக்கும் இருக்க முடியாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். யா அல்லாஹ், எங்களுக்கு நாங்களே அநீதம் இழைத்துக் கொண்டோம், நீ எங்களை மன்னித்து கிருபை செய்யாவிட்டால் லனகூனன்ன மினல் காசிரீன், நாங்கள் நஷ்டவாளிகளாகவே ஆகிவிடுவோம் என்பதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்திருக்கிறார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய 2ஆம் பத்தை நம்மிடத்திலே வர இருக்கிறது. அந்த ரமலானுடைய 2ஆம் பத்திலே, தஹஜ்ஜத்திலே, சஹருடைய நேரத்திலே, இன்னும் இஃப்தாருடைய நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே முறையாடி நாங்கள் நாம் செய்த பாவத்திற்காக அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவோம். நாம் செய்த பாவத்தை அல்லாஹ்விடத்திலே சொல்லி, யா அல்லாஹ், இந்த நேரத்துல நான் இப்படி பாவம் செஞ்சுட்டேன் யா அல்லாஹ், இந்த நேரத்துல இப்படி தவறு செஞ்சுட்டேன் யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிரு யா அல்லாஹ், என்னுடைய தாய் தந்தையுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிரு யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையை சீரான வாழ்க்கையை ஆக்கிக் கொடு யா அல்லாஹ் என்பதாக இந்த ரமலானை பயன்படுத்தி வாக்கியமான ரமலானாக பயன்படுத்துகிற வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. இந்த ரமலானிலே நம்மை எல்லாம் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. நாம் செய்த நோன்புகளை ஏற்றுக்கொள்வானாக. நாம் செய்த அமல்களை எல்லாம் அங்கீகரிப்பானாக. நாம் செய்த தௌபாக்களை எல்லாம் அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. நம்மை நல்லவர்களாக,
நற்குணம் உள்ள சீடர்களாக நம்மை அல்லாஹு தாலா கபூல் செய்தவர்களாக அல்லாஹு தாலா ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ்வை நெருங்குகிற வழிகளை, நல்லோர்களை சந்திக்கிற வழிகளை அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم أنت السلام ومنك السلام تباركت يا ذا الجلال والإكرام. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصل على النبي سيدنا محمد وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين.